கண்ணை கட்டுமா எப்படி பேசுறீங்க அப்பா அடுத்து ஆமா முடிக்கணும்ல. அவ்வளோதான், கொடைக்கானல் ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு நல்லபடியா. ஸோ இவங்களுக்குலாம் ட்ரிப்பு எண்ட் ஆயிருச்சு. பட் நம்மளுக்கு என்ன முடியாது, நம்ம இன்னும் 150 கிலோமீட்டர் போனோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி அப்போது. எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு 12 மணி 1 மணிக்கெலாம் போயிடலாம். ஓகேவா? நம்ம ப்ரோவில் இனிமேல் மிஸ் பண்ண போகிறேன். அடுத்து எப்போ மீட் பண்ணுவோன்னு தெரில. அடுத்த சம்பவம் இருக்கு, ரெடியா இருங்க. பாய் பாய் பாய். இதுக்கப்புறம் பண்ணா இருக்கும், அதான் தெரிஞ்சு குரூப் ரைட்ல எவ்வளோ ஜாலியாக இருக்குது. பண்ணா இருக்கும், டீயா இருக்கும், தொட்டு சாப்பிட்ற மாதிரி. இனிமேல் நம்ம சோலோ ரைட்லாம் கிடையாதுங்க, இனிமேல் குரூப் ரைடு தான் நம்மளுக்கு. வெக்கமா இருக்குங்க. டாக்டர் 2 கூட வந்துருச்சு மறுபடியும். ஸ்ட்ரைட்டர்ண்ணே. பாய். சோசப் அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:48. ஸோ ஆயோசப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம் காய்ஸ். ஏன்னா வந்து நான் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போகலாம் தான் பார்த்தேன். பட் என்ன தெரியல, திடீர்னு வீட்டுக்கு போகணும்னு தோணிட்டு இருந்துச்சு. ஸோ அதோட அப்படியே நைட் ரைடு நம்ம இதுவரை பண்ணதில்லை அவ்வளோ. அதோட சரி ஒரு நாள் தான் ரைட் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். போகிறப்ப இங்கே பாரத்தில் பெட்ரோல் போட்டு போவோம். ஏன்னா ஆல்ரெடி பெட்ரோல் இருக்கு. கொடைக்கானல் போகிறப்ப போட்ட ஃபுல் டேங்க் பண்ணது 700 ரூபாய்க்கு ஃபுல் டேங்க் பண்ணோம். ஆல்ரெடி வண்டியில் ஒரு 3 லிட்டர் இருந்துச்சு. ஓகேவா? பட் அந்த பெட்ரோல் இன்னும் ஓடிட்டு இருக்கு. 2 டேஸ் வந்து கொடைக்கானல் நல்லா சுற்றிருச்சு. எதுக்கு இப்போ 200 ரூபாய்க்கு மட்டும் இங்கே பாரத் வரும். ஸோ அங்கே பெட்ரோலை போட்டுட்டு அப்படியே ஊருக்கு போக வேண்டியதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ராமேஸ்வரத்துக்கு ஒரு 12 மணி 1 மணிக்குள்ளே நான் போயிடுவேன். பொறுமையாக தான் போக போகிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து அவ்வளோ நைட் ரைட்லாம் பண்ணதில்லை யோசப்பு. ஸோ நம்ம சேனல் புதுசாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகான் தொட்டு ஆல் நோட்டீஸ் பண்ணிச்சுங்க. அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக காட்டும். ஸோ நைட் ரைட்னாலாம் நான் அவ்வளோ கவர் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் வந்து அங்கங்கே கிளிப் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என்னுடைய ப்ரோஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. என்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் இந்த கொடைக்கானலுக்கு வந்த எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு குரூப் ரைடு, அதுவும் 2 டேஸ் அவங்க கூட இருந்திருக்கேன். ஒரே ரூமில் ஒன்றா ஜாலியாக ஒரே இடத்துல சுற்றி இருக்கிறேன். எப்பயுமே நான் வந்து ட்ரிப்பு போனால் வந்து எப்படி சொல்கிறது, சோலோவாக தான் போவேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ லாங்கில் 2 டேஸ் ஒன்றா இருந்துச்சு தான் ஃபர்ஸ்ட் டைம். பட் அவங்க கூட இனிமேல் அடுத்தடுத்த ஜெர்னிலாம் இருக்கும். ஸோ அதனால ஃபன்னாக இனிமேல் கொண்டு போவோம். ஓகேவா? ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம மேக்ஸிமம் சோலோவாக இருந்தனால நான் முக்கால்வாசி வீடியோ வந்து சோலோவாக தான் எடுத்திருப்பேன், டீமோட எடுத்துருக்க மாட்டேன். பட் இனிமேல் வர வீடியோ ஃபுல்லாக நம்ம அண்ணன்மார்களோட சேர்ந்து எடுப்போம். ஓகேவா? ஃபன்னாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே ஊருக்கு போவோம். நான் 200 ஸோ யோசப்பே இங்கே தான் 200 ரூபாய் பெட்ரோல் போட்டோம். ஸோ போதும், ராமேஸ்வரத்துக்கு போயிடுவான். நான் ஆல்ரெடி உள்ள பெட்ரோல் கிடக்கல. பொறுமையாக போவோம். ஒரு நைட்னால நான் ஒரு 70 to 80 தான் க்ரூஸ் பண்ண போகிறேன். பட் நைட் நேரத்தில் வந்து உங்களுக்கு ஆடியோ எவ்வளோ கிளியராக இருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து மைக்ரோட பஞ்சு மிஸ் ஆயிடுச்சு இந்த ட்ரிப்பில். அதே மாதிரி நம்மள்ட்ட வந்து பிளாக் கலர் உள்ள வைசர், அதனால் வைசரை க்ளோஸ் பண்ணனால முன்னாடி உள்ள ரோடு விசிபிலிட்டி தெரியாது. பட் பெரிய சம்பவம் என்ன தெரியுமா, எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வரேன் தான் சொன்னீங்க அண்ணன் வீட்டில். பட் எனக்கு திடீர்னு எங்கள் வீட்டுக்கு போகணுன்னு நான் வந்துச்சு. எதுனாலும் தெரில, ஒரு மாதிரி இருந்துச்சு, வீட்டில் உள்ளவங்களை பார்க்கணுன்னு தோணிட்டு இருந்துச்சு. ஸோ அதோட அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் இருக்குது கச்சேரி, எதுக்குலாம் நைட்டு வந்தேன்னு. ஒரு நாள் அண்ணன் வீட்டில் இருந்துட்டு நாளைக்கு காலையில் போகலாம் கைஸ் பொறுமையாக. பட் நம்ம வந்து எப்படி சொல்கிறது,
ஊர்லேருந்து வர்றப்பே ஃபீவரோட தான் வந்தேன், உடம்பு முடியாமல் தான் வந்தேன். பட் நார்மல் ஆகிட்டேன், டேப்லெட்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஆகிட்டேன். திடீர்னு கொடைக்கானல் விட்டு கீழே ஆகினோன்னே ஒரு மாதிரி மறுபடியும் அதே மாதிரி இருந்துச்சு. சரி அப்போ இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ண வச்சுக்கிறோங்களேன். கண்டிப்பாக எனக்கே தெரியும் நாளைக்கு வண்டி ஓட்ட முடியாதுன்னு. ஸோ அதனால தான் ஓட்டுனதை ஓட்டிட்டோம். இன்னொரு 180 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு வரும். போயிடலாங்க பொறுமையாக அப்படியே போனோன்னு வச்சுக்கிறோங்களேன். நைட் நேரம்னால பொறுமையாக போனாலும் ஒரு 3 மணி நேரம் அவ்வளோதான் வரும். ஒரு 3-3.5 மணி நேரம் தான். இப்போ மணி எத்தனை, 10 மணி ஆகுது. ஒரு 12 மணி மேக்சிமம் இல்லாட்டா 1 மணிக்குள்ளே போயிடலாம். போயிட்டு நல்லா வீட்டில் போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்துடலாம். என்னோட மைண்ட் செட் எப்படின்னா சரி, நான் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பேன். என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால தான் மேக்சிமம் நான் டீமாகவே ரைடு போக மாட்டேன். பட் இந்த ட்ரிப்பு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி எனக்கு பிடிச்சி போச்சு. நெக்ஸ்ட் ட்ரிப் இந்த அண்ணமார்களோட நான் கண்டிப்பாக ரைடு பண்ணுவேங்க. இனிமேல் வந்து நம்ம சேனல் வந்து ஃபன்னாக இருக்குது எல்லா வீடியோவுமே. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் தனியாக தான் விளாக் எடுத்திருப்பேன், இவங்க கூட சேர்ந்து மேக்சிமம் எடுத்துருக்க மாட்டேன். பட் இனிமேல் அப்படிலாம் கிடையாது. இனிமேல் இந்த அண்ணமார்களோட சேர்ந்து எடுக்கிறோம், ஃபன் பண்ணுறோம். கேமராவில் சார்ஜ் இல்லை காசு, அந்த இன்னொரு பேட்டரிலையும் சார்ஜ் இல்லை, இதுலேயும் சார்ஜ் கம்மியாக இருக்குது. அதான் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுட்டு போகிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு உங்களுக்கு கன்டினியூ பண்ணலான்னு இருக்கிறேன். 10 மணிக்கெலாம் டிராஃபிக்காக இருக்குங்க மதுரையில். பரவாயில்லையே, காலையில் மட்டும் தான் டிராஃபிக்னு பார்த்தா நைட்டும் டிராஃபிக்காக தான் இருக்குது. ஸோ இந்த வேகா க்ளவுஸ் நல்லா தாங்க இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது காட்டோட்டமாக. யாராச்சும் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், என்ன போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேங்க. ப்ரொமோஷன்லாம் கிடையாது, எனக்கு நல்லா இருக்கு இந்த க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணியிருப்போம், அதோட இது நல்லா இருக்கு, அதோட தான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே ஷெஃபே, நான் விட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஷெஃபே அவ்வளோதான், மதுரை விட்டு வெளியே போக போகிறோம், மதுரை விட்டு எக்ஸிட் ஆக போகிறோம். ஸோ சரியான பண்ணுங்க. நான் வந்து ரெக்கார்ட் எடுக்கலை, ஏன்னா சார்ஜ் போட்டுருந்தேன் நான் கேமராவை. பட் சார்ஜ் போட்டு நம்ம கேமரா யூஸ் பண்ணலாம், பட் ஆடியோ கொடுக்க முடியாது. பட் நான் இருந்தாலும் எதுக்கு சார்ஜ் ஏட்டுன்னு விட்டுட்டேன். ஸோ இந்த ரோட்டை பிடிக்கிறதுக்குள்ள எப்பா போதும் ஆயிடுச்சு யோசப்பு. எங்கே போனாலும் சுற்றிச்சு, டேக் டைவேஷன் சொல்லி சுத்த விட்டாங்க. இப்போ தான் ஒரு வழியாக இந்த ரோட்டை பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து மதுரை விட்டு எக்ஸிட் ஆயிரும். அதுக்கப்புறம் சிங்கிள் ரோடு தான், ஒரே ரோடு, ஒரே பைபாஸ் தான். பிடிச்சோம்னா அப்படியே ராமேஸ்வரம் தட்டிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:27ங்க. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த யாதவா காலேஜ் போவோம்ல அந்த ரோட்லாம் இருக்கும். இங்கே மட்டும்தான் காசு இவ்வளோ பிரைட்டாக இருக்கும், அதனால வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, இதுக்கப்புறம் விட்டோம்னா வச்சுக்கிறீங்க அவ்வளோதான். இதுக்கப்புறம் பைபாஸில் நம்ம வண்டியில் லைட் வச்சு தான் போகணும். ஸோ என்னை கேட்டால் மேக்சிமம் வந்து முதல்ல நான் வந்து நைட் ரைடு வந்து அவாய்ட் பண்ணுங்க தான் சொல்லுவேன். பட் இப்போ தான் எப்படி தெரியுமா இருக்குது, நைட் ரைடு வந்து அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க, ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இந்த கொடைக்கானலுக்கு வந்து நம்ம வந்து விடிய காலையில் ஏறி இருப்போம் 2 மணிக்கு. அதே மாதிரி இப்போ இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் இறங்கணும். எத்தனை 9:30க்கு சம்திங் எனக்கு சரியான ஆகலை. நம்ம வந்து செக்கான வந்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராமேஸ்வரம் போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ எனக்கு வந்து அதான் இந்த ட்ரிப்பில் வந்து நிறையா கற்றுக்கிட்டேங்க. குரூப்பாக போனால் எவ்வளோ ஜாலியாக இருக்கலாம், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வந்து எவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். நம்ம வந்து சோலோவாக போய் அப்படியே அடிக்ட் ஆகிட்டோமா. இப்போ வந்து குரூப்பாக போகிறப்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ட்ரிப்பு வந்து இனிமேல் இந்த அண்ணமார்களோட தான் போகணும். நிறைய ஃபன்னான வீடியோலாம் இனிமேல் நம்ம சேனலில் வரும் கைஸ். நம்மளுக்கு கூட சீக்கிரம் மதுரைக்கே மாறிடுவோம் ஃபுல் டைமாக. பார்ப்போம் கைஸ், நானும் மதுரை சைடு தான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். கிடச்சிச்சு நான் அப்படியே இவங்க கூட இருந்துருவேன். பார்ப்போம். ஸோ இதில் இப்போ நம்ம வந்து ரைட் கட் பண்ணிட்டோம்னா ஒரே பைபாஸ் ராமேஸ்வரம் போயிடலாம். ஓகே வாட்ஸ்அப்பு,
இந்த பைபாஸ் பிடிச்சி அப்படியே நான் போகிறேன். போயிட்டு உங்களுக்கு வந்து லேட்டாக கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும், உங்களுக்கு வந்து வியூவே தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நம்ம சேனலை பார்த்து நிறையா பேர் பைக் ஓட்ட பழகிட்டு ரைடு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில். ஸோ தங்கங்களாம் நீங்கள் ரைட் பண்ணுங்கள், பைக் ஓட்டி பழகுங்க. நிறைய பேர் ப்ரோ இன்னைக்கு தான் பைக் ஓட்டினா ஜாலியாக இருக்கும்னு சொன்னீங்க. பட் வந்து நீங்கள் ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணிக்கலாம் வச்சுக்கிறீங்களா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். லவ் யூடா தங்க குட்டிகளா. பார்த்து எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருங்க, ஹெல்மெட் போட்டு எங்கேனாலும் போங்க, ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டி பழகுங்க. நம்ம எல்லாம் ஃபியூச்சரில் ஒன்றா ரைடு போவோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:54. இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பஞ்சேரி கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு டோல் பாஸ் வரும், அதுக்கிட்ட தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். மதுரையிலேருந்து நம்ம ஊருக்கு போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் டோல் தான். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் மானாமதுரை கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். இதுக்கப்புறம் அப்படியே பரமக்குடி ராம்நாடை பிடிச்சி அப்படியே ராமேஸ்வரம் வேண்டியது தான். நம்ம ஊர் வந்து தங்கச்சி மடம், ராமேஸ்வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துடும். ஸோ இங்கே நிப்பாட்டி இந்த கேபிள்ஸ் பர்ஸ் எல்லாம் பைக்குள்ளே போட்டு போயிடும். கேமரா ஒன்று சார்ஜ் போட்டிருந்தேன், ஏறிடுச்சு கைஸ். ஸோ லாங்கில் போகிறப்ப மேக்ஸிமம் எப்போயுமே பாக்கெட்டில் எதுவும் வைக்காதீங்க. ஃபோனு, பர்ஸு அப்படி முக்கியமான இதெல்லாம் வந்து பேக்கில் போட்டுருங்க. இல்லாட்டா உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் லாங்கில் வண்டி ஓட்டுறப்ப. அதனாலே நம்மளுக்கு வந்து டயர்டாயிடுவோம், பேக் பண்ணலேருந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். கடவுளை ஆம்புலன்ஸில் போகிறவங்களுக்கு யாருக்கு எதாவது ஆகக்கூடாது. சேவை அவ்வளோதான், இது கிளம்பியாச்சு. ஸோ அதாங்க விஷயமா எல்லாத்தையும் பேக்கில் போட்டுருங்க. ஏன்னா நம்ம பாக்கெட்டில் எல்லாம் வச்சுக்கிட்டே நம்ம வச்சுக்கிறோங்களேன், அதனாலே நம்மளுக்கு பெயின் அதிகமாகும். இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது பேக்கில் போட்டதுக்கப்புறம். சேஃபே இங்கே பாருங்க, நைட் ரைடு எதுவும் யாருமே இல்லை இந்த ரோட்டில், நம்ம மட்டும்தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் வண்டிஸ் வந்துகிட்டு இருக்கு, இதுலேயே முன்ன பின்ன வந்துக்கிட்டு தான் இருக்கு வண்டிகள்லாம். பட் இந்த பவர் பார்த்தீங்கன்னா நம்ம சாதுமாவோட வந்த லைட்டில் உள்ள பவர் தான். நான் எக்ஸ்ட்ரா லைட்லாம் போடல, இந்த பவர் ஓகேவா. நம்ம எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்க பவர் வந்து இருக்கு, காட்டுறேன். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்க லைட்டு. பட் இதோட அலைன்மெண்ட் மாறினால உங்களுக்கு அவ்வளோ பவர் தெரிய மாட்டேங்குது. இதை போய் நான் செக் பண்ணணுங்க ஷூருக்கு போயிட்டு. அதனால தான் உங்களுக்கு இதோட பவர் வந்து இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவர் ஆகுது இந்த லைட்டு. பட் இப்போ இதோட அலைன்மெண்ட் மாறி இருக்கனால இந்த லைட்டில் யூஸ்ஃபுல் இல்லை. சரி விடுங்க, நெக்ஸ்ட் ரைடு போகிறப்ப சரி பண்ணிக்கிறோம். ஸோ செம்ம ஒரு அட்வென்ச்சராக இருக்குதுங்க ரோட்டில். யாருமே இல்லை கைஸ் நம்ம போகிற பக்கம். இப்போ யாராச்சும் வந்து நம்மளை வழிப்பறி பண்ணாலுமே ஒன்றுமே சொல்ல முடியாது. இதுக்கடையில் வேறு ராஜன்ஸ் வேறு அங்கங்கே நிற்கிறாங்களா, அவங்க வேறு வண்டிக்குள்ள வந்துடுவாங்களான்னு பயமாக இருக்குது. நம்மளுக்கு இந்த ராஜன்ஸ் பார்த்தா மட்டும்தான் கொஞ்சம் பயம், அதாவது நாய்களை பார்த்தா தான் பயம். ஏன்னா அவங்கனால தான் நம்ம ஒரு வாட்டி மேகமலையில் தரமான சம்பவம் நடந்திருக்கு. அதனால அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் அள்ளுதான். ஸோ யோசஃபே இப்போ எதுக்கு நேரம் இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மானாமதுரை ரீச் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:10 11 வச்சுக்கிறோங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே பரமக்குடி தாங்க. ஸோ ராம்நாடு கிட்ட போயிட்டு ஒரு டீ பிரேக் ஒன்று விடணுங்க. ஏன்னா இவனுக்கு வந்து 3 நாளாக ஓடிக்கிட்டே தான் இருக்கிறான் ட்ரிப் ஆரம்பிச்சதுலேருந்து. ஸோ இவனுக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு நம்மளும் கொஞ்ச நேரம் ஒரு டீ அடிச்சோன்னு வச்சுக்கலாம், நம்மளும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிரும். தூக்கம்லாம் வரல கைஸ், இன்னும் தூக்கம்லாம் வரல. பட் என்னன்னா கழுத்து தான் வலிக்குது. நம்ம ஹெல்மெட்ல வந்து நான் சொன்னேன்னா அந்த பிளாக் கலர் வைசர்னால வைசர் திறந்து வச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கேன்னா டக்குனு க்ளோஸ் ஆகணும். கழுத்து எப்படியே கொக்கு மாதிரி நிமித்தி வச்சிருக்கனால கழுத்து வலிக்குது.
யோசஃபே அவ்வளோதான், நம்ம வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் ரீச் ஆக போகிறோம். ராமநாதபுரம் தெரியுதா உங்களுக்கு? இதுக்கப்புறம் பார்த்திபனூர், அதை தாண்டக்கப்புறம் பரமக்குடி. யோசஃபே ரைட் சைடு போனீங்கன்னா பார்த்திபனூர் வந்துடும். நம்மளுக்கு வந்து இந்த ஒரே பைபாஸ் தான். இந்த பைபாஸ் அப்படியே பிடிச்சி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான், நம்ம ஊர் வந்துடும். ஸோ யோசஃபே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:00ங்க. ஸோ இப்போ எதுக்கிட்ட ரீச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரமக்குடி ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே போனோம்னா ராம்நாடு தாங்க. பார்ப்போம் எத்தனை மணிக்கு போகிறோம்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு மணிக்கு ரீச் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ யோசஃபே அவ்வளோதான், பரமக்குடியை விட்டு வெளியே வந்துட்டோம். இனிமேல் வந்து சிங்கிள் ரோடு தான். இனிமேல் பார்த்து பொறுமையாக தான் போகணும். டைம் பார்த்தீங்கன்னா 11:52. ஸோ மதுரையிலேருந்து நம்ம ஊருக்கு போகக்கூடிய 2வது டோல் இது. இதுக்கப்புறம் டோல் கிடையாது, அவ்வளோதான். ராம்சேரத்துக்கு போகிறவங்களுக்கு மட்டும் இன்னொரு டோல் வரும். நம்ம இடையில தங்கச்சி போனதுனால நம்மளுக்கு இந்த 2 டோல் தான். கழுத்து தாங்க பயங்கரமா அழிக்குது. இப்படியே கொக்கு மாதிரி அண்ணாந்துக்கிட்டே ஓடிட்டு இருக்கேன்னா விண்ட்ஷீல்டை க்ளோஸ் பண்ணோம்னா ஒண்ணுமே தெரியாது. ரெண்டாவது இப்ப ஆடியோ வேற எவ்வளவு கிளியரா உங்களுக்கு கேட்குன்னு தெரியல. ஏன்னா விண்ட்ஷீல்டு வேற ஓப்பன்ல இருக்கு. நம்ம மைக்கிலோட பாஞ்ச் வேற இல்லை. ஆடியோ எப்படியா இருக்கும்னு தெரியல, பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆக போகுது. ஸோ நம்ம வந்து ராம்நாடு ரீச் ஆகிட்டோங்க. அவ்வளோதான், ரீச் ஆக போகிறோம். கண்ணு தான் ராம்நாடு. கரெக்டாக 12 மணிக்கு ரீச் ஆகிறோம். அதாவது அடுத்த நாள் கரெக்டாக ரீச் ஆகிறோம். எப்படின்னு பார்த்துக்கிறேங்க, 12 மணி ஆயிடுச்சு. நம்மளும் இப்போ ராம்நாட்டுக்குள்ளே போக போகிறோம். எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. ஐயோ ஐயோ. கரெக்டா அடுத்த நாள் நம்ம வந்து ராம்நாடு ரீச் பண்ணிட்டோம் கைஸ்.
இப்போ என்னுடைய ஃபேவரட் டீ கடையில் டீ குடிச்சிட்டு போகிறதா இல்லை நான் ஸ்டாப்பாக அப்படியே ஊருக்கு தட்டிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இருங்க என்னன்னு பார்ப்போம். ஓகே சஃபே, அவ்வளோதான். நம்ம வந்து ராம்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ஊர் ஒரு 50 கிலோமீட்ரு 45 கிலோமீட்டருக்குள்ள தான் வரும். என்னுடைய ஃபேவரட் டீ கடையில் போய் டீ அடிச்சுட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் வந்துக்கிட்டு இருக்கேன்னு. இல்லாட்டா அப்புறம் நம்மளை பொழந்துருவாங்க. ஸோ சஃபே, இந்த பேக்கர்லாம் டீயை குடிச்சிட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. அவ்வளோதான், கடிச்சட்ட காதில் மாட்டிட்டேன், பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஒரு வைபில் போயிடுவேன். நம்மளுக்கு சாப்பிட்டாலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது கைஸ். டீ குடிச்சுக்கிட்டே இருந்தால் போதும், அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடுவேன் எவ்வளோ நேரம் ஆனாலும். இங்கேருந்து ராமேஸ்வரம் 51 கிலோமீட்ரு. நம்ம இப்போ அப்படியே லெஃப்ட் சைடு கட் பண்ணோம்னா நம்ம ஊருக்கு போயிடலாம். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா திருச்செந்தூர் தூத்துக்குடி அந்த சைடு போயிடுவீங்க. நம்ம இப்போ லெஃப்ட் கட் பண்ணோம்னா ராமேஸ்வரம். ஸ்பீடு பக்கம் கவனிக்கல. ராமேஸ்வரம் 49 கிலோமீட்டர் காசு இங்கேருந்து. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:25. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 மணி 1:30 கிலோ போயிடுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சப்பா கொஞ்ச நேரத்தில் பயம் முடிச்சு விட்டுருச்சு காய்ஸ். 2 பண்ணி குறுக்க ஓடுது. நான் இருட்டில் ஒன்றும் தெரியல, கருப்பு பண்ணி வர. நல்ல வேலை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:57. ஸோ இப்போ நம்ம பாவன் பாலத்தில் இருக்கிறோம். அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கிட்ட பேசுறது. நம்ம வீட்டுக்கு ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே வீட்டுக்கு போயிடுவோம். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நம்ம கூட இந்த ப்ரோஸுக்கெலாம் வந்து இன்ஃபார்ம் பண்ண நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு. ஸோ அதனால் இங்கேருந்து ப்ரோக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பாவன் பாலத்தில் உட்காந்துட்டு அப்படியே நானும் வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ எல்லோரும் பைக் ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. லாங்கில் போகிறப்ப ரைடிங் கேஸ், க்ளவுஸ்லாம், ஜாக்கெட்லாம் போட்டு ஓட்டுங்க. ஓகேவா? மேக்ஸிமம் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ஓகேவா சார்? இங்கே நிப்பாட்டி ப்ரோக்கெலாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம அப்படியே வீட்டை நோக்கி போவோம். ஓகேவா சார்? ப்ரோஸுக்கெலாம் வந்து நம்ம வந்து அண்ணமார்களுக்கெலாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டேரெக்டாக வீட்டுக்கு போக வேண்டியது, அவ்வளோதான். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக காட்டும். ஓகேவா? மேக்ஸிமம் நைட் ரைடு பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மெதுவாகவே வண்டி ஓட்டிக்கிறோங்க. அதான் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா எப்போ எங்கே டேர்னிங் வரும்னு தெரியாது, அது மாதிரி குண்டுக்குழி எங்கே வரும்னு தெரியாது. அதனால் எப்போயுமே ஒரு நார்மல் ஸ்பீடே க்ரூஸ் பண்ணிக்கிறோங்க நைட்டு. ஸோ யோசஃபே, அவ்வளோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:05.
கரெக்டாக 1 மணிக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் வண்டி வந்து ஓடட்டுங்க, இவ்வளோ நேரம் ஓடிட்டு வந்துச்சுல. ரவிகாஷ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்லைக்கான் வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் படிச்சுக்கிறேங்க. அப்போ நான் அப்புறம் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். நெக்ஸ்ட் ஃபன்னான ரைட்லாம் இருக்குது. ஓகேவா? அடுத்து இனிமேல் ரைடு தான் நம்ம சேனலில் மேக்ஸிமம் வரும். ரவிகாஷ் பாய். ஜோசப்பு இந்த இதுவரை சாதமாக வந்து 39,932 கிலோமீட்டர் ஓடிட்டான். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரிப்பில் வந்து 1000 கிலோமீட்டர் ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. 900 கிலோமீட்டர் இல்லை 1000 கிலோமீட்டர் நெருக்கி ஓடி இருப்பான்.